ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் பொருளாதாரம் பார்ட் 3 பார்க்கலாம். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் அப்படின்னு APJ அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பணத்தின் பரிணாம வளர்ச்சி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட மதிப்பு என்ன, இயல்பு, செயல்பாடு, பணத்தோட முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கருப்பு பணம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நவீன வடிவங்கள்ல என்னவா இருக்குது, பணமாக இருக்குது, இல்லை வங்கியோட இணைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா. ராபர்ட்சன் அவர் பணத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. பணம், மணின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மணிங்கிற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனாட்டோ ஜூனோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ரோமோட பெண் கடவுளாகவும் இருந்தவங்க மற்றும் இது ரோம் பேரரசோட குடியரசு பணம். ஓகேவா. இந்தியாவில் நம்ம என்ன சொல்றோம், பணத்துக்கு ரூபாய் அப்படின்னு சொல்றோம். ரூபாய் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். இது ரூபியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வெள்ளி நாணயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பணம் எதுவாக பயன்படுத்துகிறோம், காகித பணம் மற்றும் நாணயங்களாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா. இது ஒரே நாளில் இப்படி நடந்துறது இல்லை. பல காலமாக ஃபர்ஸ்ட் பண்டமாற்று முறையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பணம் ஒவ்வொரு கட்டமாக உலோக பணமாக வந்துச்சு, காகித பணமாக வந்துச்சு, கடன் பணம் இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பண்டமாற்று முறை இதை பற்றி பார்க்கலாம். பண்டமாற்று முறை அப்படிங்கிறது எப்படின்னா, பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பணம்ங்கிற விஷயம் அங்கே வராது. அங்கே எப்படின்னா ஒரு பொருள், இப்போ நீங்கள் ஒரு அரிசியை கொடுத்துட்டு துணியை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள், இதான் பண்டமாற்று முறை. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பண்டமாற்று முறையானது பயன்படுத்தப்பட்டது. பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்காக பரிமாற்றம் செஞ்சிருந்திருக்காங்க. ஓகேவா. இதுல என்ன பிரச்சனைகள் எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பண்டமாற்று முறையில இருமுக தேவை பொருத்தமின்மை. எப்படின்னா, ரெண்டு பேருக்கு இப்போ அரிசி விற்கிறவங்க துணி இருக்கவங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அரிசி விற்கிறவங்களுக்கு துணி தேவையாக இருந்திருக்கலாம், ஆனால் துணி இருக்கவங்களுக்கு அரிசி தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இருமுக தேவை பொருத்தமின்மை. அடுத்தது பொதுவான மதிப்பின் அளவுகோல். ஓகேவா. கரெக்டாக மெஷர் பண்ணி இப்போ இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ துணி, அந்த மெஷர்மெண்ட் அங்கே இல்லை. அடுத்தது பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். இங்கே காசு சேமிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இந்த பண்டமாற்று முறையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா. பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. பண்ட பணமா இருந்தது, உலோகம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. காலம் மற்றும் இடத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் பல நிலைகள்ல உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பண்ட பணம் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த காலங்களில் இந்த பணங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உரோமம், தோல், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள், இந்த மாதிரி விஷயங்களை பண்டங்களுக்கு பதிலாக பணம் மாதிரி பயன்படுத்துனாங்க. ஓகேவா. இதுதான் பண்ட பணம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தானியங்கள் இது எல்லாமே. அடுத்தது கால்நடைகளை கொடுத்துருக்காங்க பணம் மதிப்புல. தங்க கட்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நாணயங்கள், அதாவது உலோக பணம், காகித பணம். இப்போ இது டிஜிட்டல், இதில் நிகர் பணம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா. இந்த உலோக பணத்தோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, வெண்கலம், இந்த மாதிரி உலோகங்கள், விலை மதிப்பற்ற உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் முத்திரை பொதிச்சு பயன்படுத்தியிருக்காங்க. வரலாற்று ஆசிரியர் ஹெராடோடஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 8ஆம் நூற்றாண்டுல லிடியாவின் பேரரசர் மிடாஸ் அப்படிங்கிற ஒரு உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா லிடியாவை விட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவோட இந்தியாவுமே இருந்திருக்கு உலக நாணயங்கள் வெளியீட்டாளர்களா. ஓகேவா. கிமு 6ஆம் நூற்றாண்டுல முதன்முறையா மகாஜனபதங்கள் ஆட்சியில பூரணாஸ், கர்ஷபணம், பனாஸ் போன்ற நாணயங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்காமா. தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மௌரியர்கள் துளையிட்டு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் சித்திரங்கள் பொறிக்கப்பட்டு, கிரேக்க மரபுப்படி என்ன பண்ணுவாங்க, சித்திரங்கள் பொறிக்கப்பட்டு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. 12ஆவது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி துருக்கி சுல்தான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அரசர்களோட உருவத்தை நீக்கிட்டு அதில் இஸ்லாமிய எழுத்துக்களை பொறிச்சு வெளியிட்டிருக்காங்க நாணயங்களை. தங்கம், வெள்ளி மற்றும் தாமரத்தலான மதிப்புமிக்க நாணயங்களை டாங்கா அப்படின்னும், மதிப்பு குறைஞ்ச நாணயங்களை ஜிடால் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 1526 பார்த்தீங்கன்னா ஹுமாயூனை தோற்கடிச்சு ஷெர்ஷா சூரி ஆட்சிக்கு வராரு. ஓகேவா. இவர் தான் நவீன கால நாணயங்களின் முன்னோடி தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னா 178 கிராம்ஸ்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அதை தான் ரூபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை எல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ முகலாய காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்தப்பையும் முகலாய நாணயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்
1717 பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர் ஃபாரூக் ஷாயர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை அச்சடிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்திருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் 1717 வந்து ஃபாரூக் ஷாயர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர்களுக்கு பம்பாயில் அச்சகம் நாணயங்களை அச்சடிக்கிறதுக்கு அச்சகம் அமைச்சுக்க அனுமதி கொடுத்துருக்காரு. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா தங்க நாணயங்களை கரோலினா அப்படின்னும், வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா அப்படின்னும், செம்பு நாணயங்களை குர்ப்ரூன் அப்படின்னும், வெண்கல நாணயத்தை வந்து டின்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உலோக பணத்தை பற்றி பார்க்கலாம்னா இதுதான் பண்ட பணம் வந்து அப்படியே மனித நாகரிகம் முன்னேற பண்ட பணம் வந்து அப்படியே உலோக பணமாக மாறுது. ஸோ தங்கம், வெள்ளி, தாமிரம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் வந்து பணமாக யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் காகித பணம் வருது. ஓகேவா? இப்போது தங்கம், வெள்ளி இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல சிரமமாகவும் இருக்கும், ஆபத்தானதும் இருக்கும். ஸோ அப்போ தான் காகித பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இது எப்படின்னா தங்கத்தை சேமிக்கிறதுக்காக ஒரு பொற்கொள்ளர்களை வச்சு ரசீதுன்னு ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த ரசீதுங்கிறது அப்படியே பணமாக மாறுறதுக்கு காகித பணமாக மாறிச்சு. ஓகேவா? காகித பணத்தை கட்டுப்படுத்துறதும் ஒழுங்குபடுத்துறதும் யாருன்னா அந்த நாட்டோட மைய வங்கி தான் அதை கட்டுப்படுத்தும். நம்ம இந்தியாவுக்கு 1935 நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் பேங்க், இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்து காகித பணத்தை அச்சடிக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது இந்த பணிகள்லாம் செய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கடன் அல்லது வங்கி பணம். அதாவது பணத்தோட ஒரு பகுதியை வந்து மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வங்கியில் வைப்பு தொகையாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வைப்பு தொகையை ஒரு காசோலை மூலமாக திரும்ப பெறலாம். ஓகேவா? அப்போ காசோலை அப்படிங்கிறது கடன் பணம் இல்லைனா வங்கி பணம் அப்படின்னு சொல்லப்படுது. காசோலைனா பணம் கிடையாது, ஆனால் பணத்தின் பணிகளை வந்து அது மேற்கொள்ளும். ஓகேவா? நெக்ஸ்ட் நிகர்பணம். நிகர்பணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, சேமிப்பு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், இந்த மாதிரி பத்திரங்கள் வச்சுட்டு அந்த பத்திரங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அந்த பணத்தின் மதிப்பை குறிப்பிட்டு ஒரு பத்திரங்கள் ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கு பேர் நிகர்பணம். இப்போ சமீபத்திய வடிவங்கள் என்ன இருக்குன்னா நெகிழி பணம், அதாவது கடன் அட்டைகள். கடன் அட்டைகள்னா கிரெடிட் கார்டு மற்றும் பற்று அட்டைகள் அப்படிங்கிறது வந்து டெபிட் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நெகிழி பணத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பணமில்லா பரிவர்த்தனை தான் இதோட நோக்கமாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னணு பணம் அப்படிங்கிறது வந்து வங்கியில் கணினி அமைப்புகளில் வச்சிருக்கோம். நிகழ்நிலை வங்கி, அதாவது இணைய வங்கின்னு சொல்றாங்க. இணைய வங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு நடமாடும் வங்கி அந்த மாதிரி. ஓகேவா? வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள்லாம் வந்து வலைதளத்தின் மூலமாகவே நிதியை வந்து பரிவர்த்தனைகள் செஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து மின் வங்கி. மின் வங்கி அப்படிங்கிறது வந்து தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு மின்னணு வங்கியை சொல்றாங்க. ஒரு கணக்குலேருந்து இன்னொரு கணக்குக்கு மாற்றுற வழிமுறை வந்து இந்த மின் வங்கியில் பயன்படுது. ஓகே. பணத்தின் மதிப்பு. பணத்தின் மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பணத்தால் ஒரு நாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குற சக்தியை குறிக்கிறது தான் வந்து அந்த பணத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பணத்தோட மதிப்பு வந்து 2 வகைப்படும். பணத்தோட அகமதிப்பு, புறமதிப்பு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பணத்தின் அகமதிப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா உள்நாட்டில் உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளை வந்து வாங்குற சக்தியை குறிக்கிறது. அதுவே பணத்தோட புறமதிப்பு அப்படிங்கிறது வெளிநாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குற சக்தியை குறிக்கிறது. ஓகேவா? பணத்தின் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய். இந்தியாவுக்கு ரூபாய் நாணயம் இல்லையா, அதோட குறியீடு வந்து இந்த சிம்பிள் தான் வந்து ரூபாயோட குறியீடு. இதை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க. ஜூலை 15, 2010 அன்னைக்கு இந்திய அரசால இந்த சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் பணத்தோட தன்மையை பற்றி சிலர் சொன்ன கருத்துக்களை பார்க்கலாம். ஸ்டாவட்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா பணங்கிறது ஒரு கடினமான கருத்து அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து சர் ஜான் ஹிக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது, எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. வாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்றாரு. சில வல்லுநர்கள் சொல்றாங்க பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கோட்ஸ் மாதிரி தான். பணத்துக்கான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பணத்துக்கு வந்து முதன்மை பணி இல்லை முக்கிய பணி, இரண்டாம் நிலை பணி இல்லை வரையறுக்கப்பட்ட பணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதன்மை பணி இல்லை முக்கிய பணிகள் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரிமாற்ற கருவியா இல்லை பண செலுத்துகையா இருக்கு. ஓகேவா? ஒரு பண்டங்களோ இல்லை பணிகளையோ வாங்குறதுக்காக பயன்படுறது பணம். அடுத்து மதிப்பின் அளவுகோல். ஸோ எந்த ஒரு பண்டங்களையோ இல்லை பணிகளையோ வந்து அந்த பணத்தால் நம்மளால அளவிட முடியும். ஓகேவா? எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கடனாளி ஒரு பணத்தை கடன் வாங்குறாரு அப்படின்னா குறிப்பிட்ட தொகையை அவர் குறிப்பிட்ட டைம்ல திரும்ப செலுத்துறது அவரோட கடமை. ஓகேவா? எதிர்கால செலுத்துகைக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு கருவியா இருக்கு. அதே மாதிரி சில பண்டங்கள் வந்து அழிந்து போகக்கூடியதுனால பண்டமாற்று முறையில் வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வர முடியல. ஸோ பணம் வந்ததுக்கு அப்புறம் சேமிக்க முடிஞ்சிச்சு. மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இப்போ பணமா இருக்கிறதுனால தொலைதூர இடங்கள்லையும் வெளிநாட்டிலையும் கூட வந்து பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியுது. ஓகேவா? வாங்கும் சக்தியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறது அவசியம் ஆக உணரப்படுறது இந்த பணத்தின் மூலமாக. இதர பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடிப்படையில் இயக்கப்படுது, மூலதனத்தோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கப்படுது, நாட்டு வருவாயோட அளவீடு மற்றும் விநியோகமும் செய்யப்படுது. இந்த பணத்தின் பணிகள் இது எல்லாமே. ஓகே. பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். பணவீக்கம்னா விலையெல்லாம் உயர்ந்து பணத்தோட மதிப்பு குறையிறது பணவீக்கம்.
பண வாட்டம் அப்படிங்கிறது விலைகள் குறைஞ்சு பணத்தோட மதிப்பு உயர்றது குறிக்கிறது பண வாட்டம். வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். சேமிப்புகள் பத்தி பார்க்கலாம். பண்டமாற்று முறையில பண்டங்கள் கெட்டு போறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகாம இருந்துச்சு. இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறமா சேமிப்புங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியுது. ஓகேவா? அப்போ சேமிப்புகள் அப்படிங்கிறது வந்து சேமிப்புனா என்ன அப்படின்னா, வருவாயில் அதாவது வருமானத்துல நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இவ்வளோ இன்கம் இருக்கு நமக்கு. அது வந்து இப்போதைக்கு கரண்ட்டுக்கு நமக்கு அது தேவைப்படாது. அப்போ அதை தான் வந்து என்ன சொல்றோம், சேமிப்பு தேவைப்படாதனால நம்ம சேர்த்து வைக்கிறோம், சேமிப்புன்னு சொல்றோம். தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தாமல் எதிர்கால பயன்பாட்டுக்காக ஒதுக்கி வைக்கப்படுறது தான் வந்து சேமிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சேமிக்கிறதுக்கு பல வழிகள் வந்து இருக்கு. மாணவர் சேமிப்பு கணக்குன்னு இருக்கு. சில வங்கிகள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்குலாம் சேமிப்பு கணக்கு துவங்கி வச்சிருக்காங்க. பூஜ்ய இருப்பினை வந்து அதை வச்சுக்கலாம்னு சொல்றது இவங்களோட முக்கிய அம்சமா இருக்கு. நெக்ஸ்ட் சேமிப்பு வைப்பு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா, இதுல வந்து என்னன்னா வாடிக்கையாளர்கள் அவங்களோட நடப்பு வருமானத்திலேருந்தே ஒரு பகுதியை வந்து சேமிக்க வச்சுக்கலாம். இந்த சேமிப்புக்கு பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்து தரும். நெக்ஸ்ட் நடப்பு கணக்கு வைப்பு அப்படிங்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா நடப்பு கணக்குகள்னா வர்த்தக நிறுவனங்கள் இல்லை வர்த்தகர்கள் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மணி வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறுவனங்கள் இல்லை வர்த்தகர்கள் இவங்க யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, நிரந்தர வைப்பு. இது வந்து எப்படின்னா முதலீட்டாளர்கள் வந்து அவங்க பணத்துக்கு பாதுகாப்பும் இருக்கும், அதே சமயத்தில் நிலையான வருவாயும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிரந்தர வைப்பில் வந்து வைப்பாங்க. ஓகேவா? இந்த சேமிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிதி ரீதியாக தனித்து நிற்கலாம். ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வரப்போ நம்ம கவலைப்பட தேவையில்லை. சப்போஸ் வேலை இழந்துட்டாலும் நிதி உதவியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் வந்து சூழ்நிலை மாறுறப்பையும் வந்து நம்ம ரெடியாக இருக்கலாம். பணி ஓய்வுலையும் வசதியாக இருக்கலாம். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. நெக்ஸ்ட் வந்து சேமிப்புகள் பார்த்தாச்சு. அடுத்த முதலீடுகள். முதலீடுகள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்துகிற முறை தான் வந்து முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பணம் இல்லை நேரம் இல்லை முயற்சிகள் இல்லை பிற மூலங்களில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி ஒரு முதலீடு செஞ்சு அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் ஒரு வருமானமாக நமக்கு கிடைக்குது இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்வேறு முதலீடுகள் இருக்குது. பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டு தொகை, வைப்பு கணக்கு இல்லை பத்திரங்கள், சொத்துக்கள், இந்த மாதிரி பல்வேறு முதலீட்டு கருவிகள் நமக்கு இருக்குது. ஓகேவா? எதுலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நமக்கு சில இடர்பாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை இழக்கிற நிலையும் ஏற்படலாம். ஆனால் அந்த முதலீடு மூலமாக வந்து அதிக பணத்தை மீளவும் முடியும் அப்படிங்கிறது உண்மை. முதலீடுங்கிறது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குற இயல்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சேமிப்புக்கும் முதலீடுக்கும் ஒரு கம்பேரிசன் போடுறாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு தனி நபர் வந்து அவங்களோட வருமானத்தில் இப்போ யூஸ் ஆகாத அமௌண்ட்டை எடுத்து பின்னாடி எதிர்கால தேவைக்காக சேர்த்து வைக்கிறது சேமிப்புல வரும். முதலீடு அப்படிங்கிறது வந்து மூலதன சொத்துக்கள்லேருந்து வந்து நிதி முதலீடு செய்கிற செயல்முறையை குறிக்கிறது. சேமிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால இல்லை ஒரு அவசர கால தேவையை நிறைவேற்றதா இருக்கும். இது வந்து மூலதன உருவாக்கத்திற்காகவும் வருவாய்க்கும் முதலீடு செய்யறதுக்கு உதவுது. சேமிப்பு வந்து ஒரு கம்மியான அளவு, இது வந்து அதிக அளவு. இங்கே வந்து வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் கொடுக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இங்கே வந்து அதிகமாக இருக்கும். முதலீட்டில் வந்து வருவாய் அதிகமாக இருக்கும். நீர்மை நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிக நீர்மை இருக்குது, குறைந்த நீர்மையாக தான் இருக்குது. ஓகேவா? பண மதிப்பிழப்புங்கிறது வந்து 2016 நவம்பர் 8ஆம் தேதி வந்து இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 மற்றும் 1000 ரூபாய் பண நோட்டுகளை மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது. 2016 நவம்பர் 8. ஓகேவா? டிமானிட்டைசேஷன். நெக்ஸ்ட் வந்து கருப்பு பணம். கருப்பு பணம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, கருப்பு பணம்ங்கிறது கணக்கில் கொண்டு வராத பணத்தோட ஒரு வடிவம். ஓகேவா? இது வந்து பெரும்பாலும் வணிக மக்கள் தான் வந்து இந்த பணத்தை தோற்றுவிக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க பொருளாதார நடவடிக்கை மூலமாக அவங்க ஈட்டின லாபத்தில் வர வருமானத்தை வந்து அவங்க கணக்கில் சரியாக காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? வரி ஏய்ப்பு செய்கிறது. இதனால தான் கருப்பு பணங்கிறது உருவாகுது. இந்த கருப்பு பணம் யாரெல்லாம் போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகள், கடத்தக்காரர்கள், பதுக்குறவங்க, வரி ஏய்க்கிறவங்க, சமுதாயத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலம் கருப்பு பணம்ங்கிறது சேர்க்கப்படுது. சட்டவிரோதமாக இருக்கிற சந்தையில் சம்பாரிச்ச கருப்பு பணத்துக்கு வந்து அவங்க எந்த வரியும் கட்டுறதில்லை. ஓகேவா? இது என்ன ஆகுது அப்படின்னா, வெளிநாடு வங்கியில் போய் இந்த இந்தியர்கள் வைப்புகளாக வந்து இந்த கருப்பு பணத்தை வந்து அங்கே சேர்த்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பு பணத்துக்கு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளும் இங்கே இல்லாமல் போயிடுச்சு. இந்த கருப்பு பணம் வச்சிருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒருபுறம் வளர்ச்சியும் மறுபுறம் வளர்ச்சியற்ற நிலையும் ஏற்பட்டு ஒரு இரட்டை பொருளாதாரத்தை உருவாக்குது. ஓகேவா? உண்மையான அளவை குறைச்சி நம்ம மதிப்பீடு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அரசுக்கு வருவாய் இழக்கும் வரி ஏமாற்றுறதுனால. சமத்துவம்ங்கிறது இல்லாமல் போயிடும். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில இடைவெளி அதிகரிக்க தான் செய்யும். ஆடம்பர நுகர்வுக்கு செலவு செய்வாங்க. உற்பத்தி முறையில் விலகல் ஏற்படும். பற்றாக்குறை பணத்தை விநியோகிக்கிற மாதிரி இருக்கும். சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகளின் வீழ்ச்சி இருக்கும். உற்பத்தி மீதான விளைவுகள் இருக்கும். ஓகேவா? இந்த கருப்பு பணத்துக்கு எதிராக சமீபத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் பிற நாடுகளோட அழுத்தத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, சுவிட்சர்லாந்தில் வந்து உள்ளூர் சட்டங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுதாமா. அடுத்தது உச்சநீதிமன்ற வழிகாட்டின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறப்பு விசாரணை குழு ஒன்று போட்டிருக்காங்களா கருப்பு பணத்தை கண்காணிக்கிறதுக்காக. அது போக இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது வந்து இந்த கருப்பு பணத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். சட்ட ரீதியாக என்ன நடந்திருக்கு கருப்பு பணத்திற்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002,
லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988, வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா, வரி விதித்தல் 2015, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988, 2016 திருத்தப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016. அவ்வளோதான், இந்த டாபிக் முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்ட் 1 வந்து பொருளில் ஒரு அறிமுகம் உற்பத்தி அப்படின்னும், பார்ட் 2 வந்து வரி மற்றும் அதன் முக்கியத்துவம்னும், இப்போ இந்த வீடியோ பார்ட் 3 வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.